விதையொன்று போட்டால் சுரையொன்று முளைக்குமா? புழுக்கி பிறந்தது பூனை ஆகுமா? நான் நீதிமான் சந்ததி, நான் இயேசுவின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளை. அதனால பிள்ளைனா பைபிள் டிக்ஷனரியில நீதிமான் அர்த்தம், அவ்வளவுதான். அதனால ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவி என்று சொல்வானானால் அவனுடைய டோட்டல் லாஜிக்கே தப்பு. நீங்க பாவியா இருக்க முடியாது இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா. இனிமே உங்க ஆக்டிவிட்டிஸ் மாறும். அதுக்காக உங்களுடைய ரியாலிட்டி சீடு மாறாது. அதில் நீதிமான் யாருன்னா பைபிள் சொல்லுது. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆள் நீதிமானா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா நீதிமொழிகள் 14:9 வாசிங்க. மூடர் பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் என்ன பாருங்க, ஒருத்தர் செஞ்ச பாவத்தை பற்றி 10 பேர் பரிகாசமாக பேசினான்னு வச்சுக்காங்க. அவன் வெள்ளை ஜிப்பாவே போட்டிருந்தாலும், அவன் ஊழியக்காரனாகவே இருந்தாலும், அவன் ஒரு துன்மார்க்கன். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் பாவங்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், அல்லது அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று வழக்காடுகிறவர்கள், அல்லது என்ன சார் பாவம் செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிடலாமா, அதாவது உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் சார் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் அல்லவா? ஏன்னா பாவம் பேசுனா அவன் ஜட்ஜ்மெண்ட் பேசுவானா. ஆனா பைபிள் சொல்லுது நீதிமான்களுக்குள்ளே பாவத்தை பத்தி பேசிட்டு சொல்றாரு. பாவம் ஒருத்தன் செஞ்சுட்டான்னா மூடன் பரியாசம் பண்ணுவான். ஆனா நீதிமான்களுக்குள்ளே தவறுகள் நடந்தாலும் அங்கே தயவு உண்டு. கைத்தட்டே சார், இவனை நடுரோட்டு கொண்டு வரணும் சார் அப்படின்னா புரிஞ்சுக்காங்க. அவன் சீடே வேற, அவன் வெரி டேஞ்சரஸ். அவன் காயினுடைய வித்து. அவன் உள்ளுக்குள்ள உட்காந்து சும்மா கையை தட்டிட்டு நடிச்சுட்டு திரிகிறான். அவன் ஆளே வேற ஆளு. ஆமா, அது நீல சாயம் வெளுத்து போச்சு. ஆமா, நீதிமான் வேஷம் கலைஞ்சு போச்சு. அவனை அசிங்கப்படுத்தி ஆகணும், அல்லது அடுத்தவர்கள் பாவத்தை ரோட்டு கொண்டு வரணும்னு சொன்னா அவன் நீதிமான் கிடையாதான். ஏன்னா நீதிமான்களுக்குள்ளே விடுங்க சார், ஏதோ தெரியாம நடந்து சார் அப்படின்னு சொன்னானா அவன் அப்பா பிள்ளை. கையத்தட்டே. பைபிள் மிக அழகாக பழைய ஏற்பாட்டில் இங்கே வருது, புதிய ஏற்பாட்டில் நீதிமான் வார்த்தை எங்க தெரியுமா வருது? எங்க வருது? யோசேப்பு நீதிமானா இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அவ்வளவு போதும், அதுக்கப்புறம் வாசிக்க வேணாம், தூங்கிடுங்க. அவ்வளவு போதும், இதுவே நிறைஞ்சிருச்சு. நீதிமான் யாரியா? மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது என்கிற மனது இருக்கிற நீதிமான். என் அன்புக்குரியவர்களே, அடுத்தவனை போட்டு பார்க்கணும், அடுத்தவன் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கணும், அடுத்தவனை அசிங்கப்படுத்தணும் என்கிற மனதில் இருக்கிறவர்கள் உண்மைக்கு அவர்கள் வித்தை நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். ஏனென்றால் நீதிமான்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ண மாட்டார்களாம். நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய், சொல்லுங்க ரகசியமாய், சொல்லுங்க ரகசியமாய், மற்றவருடைய பாவங்களை ரகசியமாக ஹேண்டில் பண்ணி ரகசியமாய் திருத்துகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள், நீதிமான்களாய் இருக்கிறார்கள். பைபிள் நீதிமானுக்குரிய கேரக்டர் என்னன்னா அந்த ஹேண்ட்லிங்லேயே சொல்லுது. இதெல்லாம் the quality of a righteous man. அப்ப நீதிமான யார் தெரியுமா? வித்து. அந்த வித்து இருந்தா எப்பவுமே தயவு இருக்கும். விடுப்பா, விடியா, அந்த ஹேண்ட்லிங் இருக்கும். நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அந்த நீதிமானா இல்லையான்னு. அவன்கிட்ட போய் ஊரு கதையை பேசுங்களேன், விடுப்பா, யார் செய்யல தப்பு, விடு அப்படின்னு பேசினா அவன் சீடே தனி சீடு சார், தனி சீடு. ஆள் பார்க்க ஒரு மாதிரி கரடு முரடா பேசலாம், ஆனால் மனசு அவனுக்கு சாஃப்டா இருக்கும். நீங்க இப்படியே பாருங்க, ஒரு ஆள் பாவத்தை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாருங்க. அவனுக்குள்ள அந்த தயவு இருந்துச்சுன்னா அவன் நீதிமான். அவன் தேவனுடைய வித்து. ஏன்னா தேவன் அப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவார். அவமானப்படுத்த மாட்டார், ரகசியமா ஹேண்டில் பண்ணுவார். இதெல்லாம் யாருக்கு வரும்னா அவர் வித்தா இருக்கிறவனுக்கு வரும். எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க?
நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், நீங்கள் நீதிமானாக இருக்கீங்க. என் மேலே இருக்க இன்சியல் எங்கள் அப்பா இன்சியல் தான். அது சாகிற வரைக்கும் என்ன செய்யாது, மாறாது. என்னை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சார். கூப்பிட்டு போய் அங்கே கேட்குறாங்க, உன் பேர் என்னப்பா அப்படின்றாங்க. அந்த இது சார்ஜ் ஷீட்டு அது எழுதுறதுக்கு ஜஸ்டின் அப்படின்றேன். அப்பா பேர் என்ன? நான் இப்போ பாவி ஆகிட்டேன், எங்கள் அப்பா பேர் சொல்ல முடியாது, வேறு பேர் சொல்லவா? நீ பாவியானியோ ஆவியானியோ நீ உங்கள் அப்பா பேர் தான் சொல்லணும். இன்சியல் என்னது? டி. தர்மர். ஓகே, இதுதான். எங்கே போனாலும் அதுதான் உங்களுக்கு இன்சியல். அப்படி தான் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் நீதிமான் தான். சார் சார் அவர் நடவடிக்கையும் அவர் நீதிமன்ற பட்டமும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. அப்படியா? அப்போ நடவடிக்கை மாற்றிக்க, நீதிமானம் மாற்றாத. ஆனால் நீ எதுலேயே குறியாக இருக்கிற? நடவடிக்கை இருந்துட்டு போட்டோம், நீதிமான்னு சொல்லாத. பிசாசு அங்கே வரான், அதான் அவனுக்கு வெறி. நான் சொல்கிறேன் நீதிமான் சொல்லிக்கிட்டே இரு. மாற்றணும்னு முடிவெடுத்த நடவடிக்கையை மாற்றிக்க, கேரக்டரை மாற்றிக்க. அதெல்லாம் வந்து தானாக என்ன செஞ்சிடும்? இப்போ நீங்கள் நீதிமான். இந்த நீதிமானுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நீதிமான், நான் ஏசப்பா பிள்ளை, அதனால் நான் நீதிமான். அது எந்த மாற்றம் இல்லை. அழகாக முதலாக பழைய ஏற்பாட்டில் வரும்போது அவன் தன் காலத்தில் இருந்த நீதிமானாக இருந்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவனுடைய வித்தாக இருந்தான். நோவா தேவனுடைய வித்து, அதனால் அவன் நீதிமான். நீயும் நானும் தேவனுடைய வித்து. அந்த வித்துனால தான் சார் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒருத்தன் படியேறி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டானா இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்கப்புறம் ஊருப்பட்ட கதையை பேசிக்கிட்டு இருக்கிற நீ. படியேறு, 18 படியேறு. நான் தான் உள்ளே வந்துட்டான்ல, எம்பிட்ட பேர் எங்கேயோ போய் உட்காந்துருக்கிறேன் மாட்டாடுக்கிற இடத்துல, நீ வந்துருக்கான்ல, இதிலே தெரிய வேண்டாமா? அப்பா தேடி தானே வந்திருக்கிறான், அவன் நீதிமன்றனால தான் வந்திருக்கிறான். ஆமாம், இங்கே இருக்கிற பல்பை களவாண்டு போகிறக்கா வந்திருக்கான். சொல்லுங்கள் சார், யார் அப்படி வந்திருக்கீங்களா? இங்கே ஃபேனை என்ன கழட்டிட்டு போகணுன்னு வந்திருக்கீங்களா? நீ உட்காந்துரு, முன்னூறு சில உட்காந்துருக்கீங்கப்பா. நீங்கள் அப்படிலாம் வரலல்ல, அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன் போட்டு கொடுமைப்படுத்துறீங்க மக்களை? அங்கே வா, இங்கே வா, இங்கே வா, மேலே ஏறி பின்னாடி தப்பு, ஹை ஜம்ப் பண்ணு, லாங் ஜம்ப் பண்ணு. என்ன அது? இயேசுவை சொந்த சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த நீதிமான் ஆகிட்டாங்க. நீதிமான் ஆன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, பைபிள் சொல்லுது அவன் இருதயம் பயப்படாது. எனக்கு ஒரு அப்பா இருக்கார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என் இருதயம் பயப்படாது. அதுதான் நீதிமான். எப்படி தைரியமாக இருப்பான்னா, சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். நீங்கள் நீதிமானை ஆன உடனே அந்த நீதி இருக்குல்ல, அந்த நீதி தேவனுடைய நீதி. அதனால் புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு நீதி இருந்துச்சுல, அந்த நீதி தான் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் போன உடனே உங்கள் நீதியை பிசாசு பார்த்த உடனே தூக்கி எறியப்படுறான். ஏன்னா அந்த நீதி தேவனுடைய நீதி. போன வாரம் நான் சொன்னேன், ஒரு துப்பாக்கி ஒரு 50 வயசாலும் உங்களை பார்த்து சுற்றுவேன்னு சொல்லும்போது நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு தட்டி விட்டுட்டீங்க. தட்டி விட்டோன்னா என் பையன் ஒருத்தன் 15 வயசு பையன், அவன் துப்பாக்கி தூக்கிட்டான். இப்பவும் நீங்கள் பயப்படதான் சரி. ஏன்னா அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ நீங்கள் பயப்படலை, 2 பேர் கையில் இருக்கிற துப்பாக்கிக்கு தான் பயந்தீங்க. அப்படி தான் இயேசுவுக்கு பயந்த வியாதி இயேசுவுக்கு பயந்தது போல் உங்களுக்கும் பயப்படுது. ஏன்னா அவர் கையில் என்ன துப்பாக்கி இருந்துச்சோ, என்ன நீதி இருந்துச்சோ, அதே நீதி தான் இன்னைக்கு உங்கள் கையில் என் கையில் இருக்கு. ஓ வெளியேறு, 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 இயேசு நாமத்தில் வியாதிகள் வெளியேறு, எல்லைக்குள்ளே இருக்காத வெளியேறு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன். பலவீனங்கள் வெளியேறு இயேசு நாமத்தினால, எதிர்மறை எண்ணங்கள் பயங்கள் வெளியேறிய இயேசு நாமத்தினால. பாருங்க, இந்த வருஷம் சபையோட வீரத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். தரமான சிறப்பான சம்பவங்களே இனிமே நடக்க போகுது. எல்லாத்தையும் நீதிமான் நீதிமானுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் யார் சார் நீதிமான் நீங்க கேட்டக்கூடாது. நான் நீதிமான்றதை நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. யூ ஆர் த ரைச்சியஸ் மேன். நீங்க நீதிமான் இல்லைன்னா இந்த உலகத்தில் எவனும் நீதிமான் கிடையாது. அது புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இயேசு ரத்தம் கழுவப்பட்ட பிறகு அதான் ஒருத்தர் சொன்னார், சிலுவைக்குள்ளாக பாவியும் எவனும் இல்லை, சிலுவைக்கு வெளியே நீதிமான் ஒருவனும் இல்லைன்னாரு. அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் வெளியில் இருக்கிற நீதிமான் கிடையாது. எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும். ஒரு ஊழியக்காரோட பையனை பார்த்தேன். அவன் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹம்பிள் தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு அகராதித்தனமாக தான் தெரியுது. ஆனால் அவங்க அப்பா அவனுக்கு கோடிக்கணக்கில் என்ன செய்கிறாரு, செலவழிக்கிறாரு. அப்போ நீங்களாம் போய் ஐயா அவங்க பையன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம்
வந்து பெருமையாக இருக்கிற மாதிரி தெரிகிறாரு. ஆனால் நாங்கள் அவரை விட ரொம்ப தாழ்மையானவர், எங்களுக்கும் கொஞ்சம் சில கோடிகள் செலவழிங்க அப்படின்னு செலவழிச்சிருவார். தம்பி நீ நல்ல தாழ்மையாரு, 2 கண்ணத்தை நல்லா தடவி கொடுத்து மன துருக்கத்தோடு ஒரு ஜபத்தெல்லாம் உனக்கு பண்ணுறேன். ஆனால் என் பிள்ளை அவன் பெருமையாக இருக்கானோ சிறுமையாக இருக்கிறானோ என் கோடிகள் நான் அவனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவன் வித்து எந்த பணக்காராப்பாட்டையாச்சும் போய் நீங்கள் உங்கள் பையனை விட நான் நல்லவேன்னு சொல்லி ஒரு 50 லட்ச ரூபா வாங்கிருங்க பார்ப்போம். அந்த அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஆமாம் என் பிள்ளை அகராதி தான், இல்லை இப்படி தான், அவன் வந்து சொன்னதை கேட்க மாட்டான் கீழ்ப்படையான்னு சொன்னாலும் வித்து சார் நீங்கள் எப்படி சார் உங்கள் சொத்தை எழுதி வைக்கிறீங்க, எப்படி சார் உங்கள் பிள்ளைய ஹேண்டில் பண்ணுற, அம்புட்டும் தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டு தெரியா நீ உன் பிள்ளை நீ என்ன என்ன வள்ளலுக்கு நீ எல்லாத்தையும் செய்கிற சொல்லு, மண்டையில் நறுக்குன்னு போட்ட போகிறேன். என்ன வள்ளலுக்கு அம்புட்டு எழுதி வைக்கிற நீ, எதுக்காக நீ எழுதி வைக்கிற? உன் பிள்ளை சிறந்த பயங்கரமான உன் தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளையும் டாப்பராக இருக்கிறனாலையா, இல்லை நல்லா படிக்குது, இல்லை வந்து இருக்கிறதுல ஹேண்டா, உன் பிள்ளை எப்படி இருந்தாலும் அப்படித்தான். பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் பக்கத்தில் இழுத்து ஒரு அடி அடிச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் சுரு நேரட்டும். ஆமாம் இயேசு நாமத்தில் நீதிமான்ற கான்செப்ட், அந்த ஃபேக் பிக்சர், அந்த பொய்யான படம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தில் அழிக்கப்படுவதாக. இட் இஸ் an இன்ஷியல். என் நாமத்தை அவர்களுக்கு தரிப்பிப்பேன். அவருடைய இன்ஷியல் உங்களுக்கு இருக்கு, அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப நீதிமான்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸை, தங்களுக்கு இருக்கிற அந்த ரைட்ஸை அவர்கள் கண்டுபிடிக்க அவனுடைய தைரியம் அப்படியே பயங்கரமா பெருக ஆரம்பிக்குது. அப்பத்தான் தேவன் தம் பிள்ளைகளை ராஜாக்களா பூமியில பார்க்கிறார். இந்த தேவ புத்திரர்களுக்காக சபிக்கப்பட்ட இந்த உலகம் அப்படியே ஏங்குதான். ஆதியில தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்தையோட சஞ்சரிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேவபுத்திரர்கள் இருக்கிறோம், இவனையும் மனுஷகுமாரத்தையோட சஞ்சரிக்க வைக்கிறாங்க. எப்படி? உலகத்தில் இருக்கிற மதமெல்லாம் சேர்ந்து சாமியை எப்படி கும்பிடுதோ, உலகத்தில் இருக்கிற மதம்லாம் சேர்ந்து தன் பக்தனை எப்படி சோதிக்கிறதோ அப்படியே உங்கள் இயேசுவும் சோதிக்கிறார் என்பதை இங்க தேவபுத்திரர்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஹலோ, நீங்க மனுஷகுமாரத்தையோட என்ன செஞ்சிட்டீங்க? கலந்துட்டீங்க. ஆமா, அங்கே தவறு செய்த உடனே அவர்களுடைய கடவுள் அவர்களை அடிக்கிறார். அப்படித்தான் நம்முடைய கடவுளும் நம்மை அடிக்கிறார். அன்பை அறியாதவன் தேவனை அறியான். உங்கள் தகப்பனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் பிள்ளையை எப்படி ஹேண்டில் பண்றன்னு பாரு. கடவுள் உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியும். எனக்கு அன்பை பார்த்தா தேவன் தெரிகிறார். நீ சினிமாவை பார்க்குற, நான் அன்பை பார்க்குறேன். எங்கெல்லாம் அன்பை பார்க்குறேனோ அங்கெல்லாம் எனக்கு அப்பா தான் தெரிகிறார். எங்கெல்லாம் வில்லனை பார்க்குறேனோ அங்கெல்லாம் எனக்கு பிசாசு தான் தெரிகிறான். இவ்வளோ தான் என் வாழ்க்கை. அவ்வளோதான், எழுதிக்காங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து இதுதான். அப்போ உலகத்தில் அன்பை பார்த்தா எனக்கு தேவன் தர்றாரு. ஆமாம், எதிரியை பார்த்தா எனக்கு பிசாசு தான் தர்றான். எனக்கு நீ வந்து கடவுளை காட்ட வேணாம், எனக்கு அன்பை காட்டு போதும். அது ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தான் பிள்ளையை நேசித்தாலும் சரி, அல்ல ஹூ எவர் த ஹீரோ மே பி, த ஹீரோ இஸ் ரெடி டு கிவ் இஸ் ஓன் லைஃப் ஃபார் இஸ் ஓன் சன் ஆர் சைல்டு. அங்கே வந்து நான் இயேசுநாதர் தான் பார்க்குறேன். அவ்வளோதான். நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இயேசுநாதர் தெரிவார். அவ்வளோதான். பாவத்தை பரியாசம் பண்ணுகிறவர்களை பிசாசாய் பார்க்கிறேன், தயவு செய்கிறவர்களை தேவ புத்திரர்களாய் நான் பார்க்கிறேன். தேவ புத்திரர்களாய் உங்களை நான் இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், மனுஷகுமாரத்திகளோடு கலந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தின் மதங்களோடு உங்களுடைய இயேசுவை இணைத்து விடாதிருங்கள். அவர்கள் வேறு. நீங்கள் நீதிமான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். ஏன்னா அந்த நீதியை பார்த்தாலே உங்களுக்குள்ள அந்த தைரியம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். போன வட்டம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்கிற, நான் உனக்கு வந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டிருந்து, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். ஸோ தேவனுடைய வார்த்தை நீங்கள் பிள்ளை என்கிற உணர்வோடு, அது ரொம்ப முக்கியம்.
ரொம்ப முக்கியம். நீதிமான் யாருன்னா, சங்கீதம் 91 வசனம் இருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் கேடகம் இப்படி வருது, இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பக்க அம்புக்கும் இருளின் கொள்ளை நடக்கும் மத்தியானத்தில் பாலாக சங்கம். எனக்கு இந்த அதிகாரத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து பிரசங்கம் எனக்கு ஒரு நாள் ஆசை, கர்த்தருக்கு சித்தமான செய்யலாம். அப்போ இவ்வளவு ஆசீர்வாதமும் யாருக்காக கொடுக்கப்படுகிறதா? ஒரே ஒரு குவாலிட்டியான், உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல் தனிலே. அவ்வளோதான் குவாலிட்டி. அவர் மறைவில் வந்து இப்படி நின்றுக்கிறானா, அவனுக்கு தான் சங்கீதம் 91. ஆமாம், பூஜை பராக்கிரம அவங்களுக்கெல்லாம் கிடையாது. சிம்பிள். நீதிமான்னா யார் தெரியுமா? அவர் மறைவுக்குள்ளே வரவேன். இப்போ நீங்கள் நான் என்ன மறைவில் இருக்கிறோம்? கிறிஸ்துவு. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ஆமென். உங்களை பற்றி புதிய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன தெரியுமா சொல்லுது? கிறிஸ்துவுக்குள். இப்போ நான் பேசும்போது எப்படி சொல்ல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு பேரே கிறிஸ்துவுக்குள். அப்போ நீதிமான்னா யார் தெரியுமா? கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி ஓடி. Who is a righteous man? யார் நீதிமான்? அவர் நாமத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறவன். அவர் நாமத்துக்குள்ளே ஒளிந்துக்கிறவனுக்கு பேர் தான் நீதிமான். நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பேர்ல ஜெபம் பண்றீங்க? இயேசுவின். பிசாசை என்ன பேர்ல துரத்துறீங்க? வியாதி என்ன பேர்ல அதட்டுறீங்க? அப்ப எப்போ எல்லா நேரத்திலும் நீங்க ஒரு நாமத்துக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் தான் நீதிமான். ஆமென். நீதிமான் மட்டும்தான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பானா. நான் சொல்றது புரியுதா? ஹலோ, புரியுதா? நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாலும் நீ அதாவது இப்ப இங்கனக்குள்ள ஏரியாவில் எறும்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? கொஞ்சம் அல்வாவை எடுத்து வச்சிட்டோம்னா எறும்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்க வரதை வச்சே சொல்லிடலாம், இதுக்கு பேர் தான் எறும்பு. ஆனால் அல்வா வச்சு சொல்லிடலாம் இது எறும்புன்னு. அப்படிதான் கர்த்தர் இயேசு நாமத்தை வைப்பாராம் நடுவில். எவன்லாம் நாங்கள் ஜபம் உபவாசம் அப்படியே ஓடிடு. எவன்லாம் அந்த நாமம் பலத்த துருவோம், இயேசு செஞ்சு முடிச்சதானே எனக்கு பாதுகாப்பு. ஓடிவா ஓடிவா, வராம்பார் 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 வராம்பார், வா ராஜா வா ராஜா, போனா வராது. ஆமா, வந்துரு வந்துரு வந்துரு. எத்தனை பேர் வந்திருக்க? இவன் எல்லாம் நீதிமான். எழுதிக்கா பேர, எழுதிக்கா பேர. யாரெல்லாம் அவர் மறைவுக்கு ஓடி வரானோ, இயேசு முடிச்சதுக்கு ஓடி வரானோ, யாரெல்லாம் கர்த்தர் செஞ்சதை பேசுறானோ, அவன் எல்லாம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான்கள் மட்டும் அதற்குள் ஓடி வந்து சுகமாக இருப்பார்கள். அதனாலதான் என்னால முடியாது, இயேசு முடிச்சதுல தான் வர்றேன் அப்படின்னு ஒரு பாதையை வச்சார். இது இடுக்கமான பாதை. இப்போ ஒருத்தன் கேட்டான், பிசாசும் அப்படியே வந்துட்டான்னா? ஐயா, இயேசுநாதர் தான் வந்து ரத்தத்தில் நானும் கழுவ போறேன் வந்துட்டான்னா, வந்துட்டான்னா திறந்த வாசல் நீ வந்துட்டான்னா அப்படின்னா கர்த்தர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான். உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னவன், இயேசுக்கு சமமாக இருக்கணும்னு நினச்சவன், இயேசுவின் நாமத்தில் நான் நீதிமானாக்கப்பட வரவே அவன் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதான் அடுத்த விஷயம். ஒருவேளை வரணும்னா நீ திறந்தே வைக்கலாம், வரமாட்டான், வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது ஒத்து வராது. அந்த தாழ்மைக்குள்ள வரவே மாட்டான். பிசாசும் வரமாட்டான், பிசாசின் பிள்ளைகளும் வரமாட்டார்கள். கிருபைனா எட்டியா கசந்துரும், சிலுவன்னா கசக்கும், இயேசு ரத்தம்னா கசக்கும், வந்து ஜெபம்னா இனிக்கும், உபவாசம்னா இனிக்கும். ஏன்னா அதில் தியாகம் இருக்குல்ல, சுயம் இருக்குல்ல, சுயம் இருக்குல்ல. எவ்வளோ நேரம் நீ ஜெபிக்கின்ற வச்சோம் சுயம் அங்கே தெரியுதுல்ல. அதனால சுயத்தின் வழியாய் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் துன்மார்க்கரின் புத்திரர்கள். அவன் பரலோகத்துக்கு வந்து. ஆனால் எவனெல்லாம் இயேசு முடிச்சதன் வழியாக, அதனால இங்கே இல்லை என்னென்ன மேட்ரு என்னதுன்னா, அது இந்த இடுக்கமான வாசல் ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? அதில் வந்து நீங்கள் குனியணும். என்ன குனியணும் தெரியுமா? நான் இல்லை, அவர் தான். இது கேவலமாக இருக்கும்ல மனுஷன்ட்டு வந்து பார்க்குறதுக்கு. நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற கேவலமாக இருக்குல்ல. அது வந்து உங்களை தாழ்த்தணும்ல.
நிமிர்ந்தவர்கள் அங்கே வரமாட்டாங்க. இனி நான் அல்ல. 23 வருடம் மிகப்பெரிய அளவில் ஊழியங்களை நான் செய்து, இன்றைக்கி இருக்கிற இந்த முடிஞ்ச பர்த்டே கதை போடுவாங்க, அந்த க்ரௌடெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணோம்னா இப்போல்லாம் இப்போ இன்விசிபிள் க்ரௌடில் இருக்கும், க்ரௌடே கிடையாது. ஆனால் அவ்வளவும் பண்ண பிறகு ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், கர்த்தர் நீ தோத்துட்டேன்னு சொல்லுன்னார். அந்த வார்த்தை என் வாயிலேருந்து வரவே இல்லை. நான் ஜெயித்திருக்கிறேன்றேன். நீ தோத்துட்டேன்னு சொல்லு, உனக்கு பெரிய சத்தியம் உன்னை காட்ட போகிறேன், நீ தோத்துருக்கேன்னு சொல்லுன்றார். எனக்கு புரியல, எதுக்கு சொல்கிறாருன்னு தெரில. உடனே அவர் சொன்னோடனே, நான் சர்ச்சில் இருக்கிறேன், இன்னொரு சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரோடையும் சேர்ந்து, நான் தோத்துட்டேன் ஆண்டவரே. என்ன தோத்துட்டேன்னு சொன்னப்போ டக்குன்னு உடஞ்சி 10 நிமிஷம் அழுகிறேன். நானே எதிர்பார்க்கல, ஏன்டா இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருக்கிறோன்னு. ஏன்னா அப்போ தான் தெரியும், அதுக்கு பேர் தான் சுயம். நான் தோத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு என் சுயம் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிட்ட உடனே சுயம் கதறுது. அழுதோன்னு கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை உனக்கு காட்டுவேன்னாரு. கிரேஸ்ன்னு சொல்லலை. அதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லி, இன்றைக்கி இப்படி சொல்ல சொன்னார். ஏன் சொல்ல சொன்னான்னு தெரில. ஏன்னா இடுக்கமான வாசல் கூட்டு வந்திருக்கிறார். நீ இடுக்கமான வாசல்னு ஒன்று நீ தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் நினச்சிடாத. அது தப்பு சார், அப்படிலாம் நினைக்க மாட்டோம் சார். அப்படி நினைக்கிறது எப்படி தப்போ அப்படித்தான் நீ சொல்கிற தியாக பாதை தான் இடுக்கமான பாதைன்றே. அதே நீ இந்த தியாகத்தின் வழியாய் வருவது இடுக்கமான பாதைன்று சொல்கிற பற்றியா? இந்த விமர்சனம் கடவுளுக்கு எப்படி தெரியும்னா, தேட்டரில் டிக்கெட் எடுப்பது இந்த 2 பிரசங்கமும் ஒரே மாதிரி தெரியுது அவருக்கு. இது எப்படி தப்பா? அதுவும் தப்பு. இடுக்கம் என்பது மனிதன் தன் சுயத்தை வெறுத்து விட்டு உள்ள நுழைஞ்சு தாழ்மையோடு வருவது. இதில் பிசாசின் புத்திரர்களோ வரமாட்டாங்க. நீதிமான்கள் மாத்திரம் அந்த நாமத்திற்குள் ஓடி வந்து சுகமாய் தங்கி இருப்பார்கள். அவர் மறைவில் இருப்பார்கள். அதில் எனக்கு வெக்கமே கிடையாது. ஆமாம், நான் எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நிற்கிறேன். எனக்கு அந்த எனக்கு அந்த பெருமை கூட இருக்குது. பாடுறா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் பாடுறா. என் மறைவில் இருக்கிறவன். கர்த்தர் சொல்றாரு, உன்னதமானவர் யார்? இயேசு. இதோ உன்னதமானவர் பைபிள் சொல்லுது அவரை பற்றி. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலுக்கு வர்றானா. அதுக்கப்புறம் 91 அவனுக்கு சொந்தம். இதெல்லாம் முழங்கால நிற்கிறவனுக்கு சொந்தம்னு சொல்லலையே. அவர் மறைவில் இருக்கிறவன். இன் கிரைஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. we all are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதாவது அதனால தான் உங்களுக்கு பேர் நீதிமான். நாம் அவருடைய வித்தா இருக்கிறோம், ஆகையால் நீதிமான். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த செய்தியை நீங்கள் அடிக்கடி இடையில கேட்டுக்காங்க. ஏன்னா இந்த செய்தியில் நீங்கள் நீதிமான் என்பது சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தயவு இருக்கும், மற்றவருடைய பாவங்களை குறித்து ஹேண்டில் பண்ணுறது. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. நீதிமான் திருப்தி உண்டாக புசிக்கிறான். நிறையா மேட்ரு நீதிமானை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். நீதிமான் ஞானத்தில் தேர்வான். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. பிரசங்கத்தை மாற்றி பண்ணிடுறாங்க. சுத்தமான நாவு இருக்கிறவன் நீதிமான். தயவு செய்து அப்படி வந்துடாதீங்க. கொல்லப்புறம் வழியாக வராதிங்க. ஆமாம், என் பிள்ளை நல்லா படிக்கிறவன் சொல்லுங்க. நல்லா படிக்கிறவன்லாம் என் பிள்ளைன்னு சொல்லாதீங்க. புரியுதா? நீ நீதிமான், உனக்கு இதெல்லாம் இருக்குன்றாரு. நாவு சுத்தமில்லையாக இருந்தால் நீ நீதிமான். தப்பு, பிரசங்கமே தப்பு. நீ நீதிமான்றா. அதனால உன் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை சுத்தமான வெள்ளியா நடக்கும். அப்படிவா? ஆமா, வீட்டுக்கு வந்தா மெயின் கேட்டை திறந்து வா. ஏன் கிச்சன் வழியா ஏறி குதிச்சு வர? பஸ் பிரசங்கத்தை பின்னாடி இருந்து பண்ணாதீங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாய் மாறும். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திற்கு துன்மார்க்கன் வருவான். நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் கலிகூரும். நீதிமான்களுடைய சந்ததியோ ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நீதிமான்கள் துளிரை போல தலைப்பார்கள். நீதிமான்கள் பலன் ஜீவ விருட்சம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. அல்லேலூயாவே காணமே. நீதிமானுடைய தண்டனை பூமியில் சரி கட்டப்படும். ஆம், 2000 வருஷங்களுக்கு முன்பாக என் பாவம் பூமியிலே சரி கட்டப்பட்டது.
இப்போ வருது அல்லேலூயா. நீதிமான்கள் வீடோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமான் தன் மிருக ஜீவனை நேசிக்கிறார். நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். அழகான வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நான் நீதிமான், அவருடைய வித்து எனக்கு ஒரு கேடு வராதியா, ஒரு கேடு வராது. நீதிமான் தன் அயலானை பார்க்கினும் மேன்மை உள்ளவன். உங்க ஏரியால இருக்க 50 பேரோட நீ தாண்டா டாப்ல இருப்ப. கையை தட்டு. ஆமென்.